நம்ம எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு முன்னாடி வந்து இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ரூ. 500 சம்பாதிக்கலாம், அதுவும் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக சம்பாதிக்கலாம்னு சொல்லி நிறையா இது நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோஸ் இப்போ வந்துகிட்டு இருக்குது. இப்போது பக்கத்தில் வந்து ஒரு வீடியோ தான் ஒரு 1 வீக் முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்பின் பண்ணால் நமக்கு ஒரு ரூ. 400 டெய்லியும் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த பொய். அது எப்படி நான் சொல்கிறேன்னா, நமக்கு வந்து அவங்க யாருமே வந்து சும்மாலாம் டெய்லியும் காசு எடுத்து தரமாட்டாங்க ரூ. 500. ஸோ நம்ம அங்கே ரூ. 500 நமக்கு தராங்கன்னா அங்கே வந்து நமக்கே தெரியாமல் நம்ம அவங்களுக்காக ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு போனால் தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து நம்ம அங்கே என்ன வேலை செய்வோம், முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுற மூலமாக தான் ஏர்ன் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணுற மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு ரூ. 10 ரூ. 50 வரையும் கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரூ. 50 தான் வரையும் எல்லோரும் தராங்க இன்வைட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விட்ரால் வந்து ஒரு 10 to 20ன்னு வச்சிடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இன்வைட் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழியை தேடுறாங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு வரும்போது வழி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்காக இருந்துச்சு. நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கை ஷேர் பண்ண இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தடை செஞ்சிடுறாங்க அந்தமாதிரி போஸ்ட்டு போட்டால். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தபடியாக வந்து யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் வீடியோஸ் தான் வந்து செம்ம பாப்புலராக போய்ட்டுருக்கு. இப்போ கூட இங்கிலீஷ் வீடியோஸ் தான் வந்து செம்ம பாப்புலராக போய்ட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம தமிழ்லேயே நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழில் போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து ரூ. 500 சம்பாதிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சுத்த போய். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்களும் ஏர்ன் பண்ணலாம், அது நான் தப்புன்னு சொல்ல. நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம்னா நீங்களும் அந்த மாதிரி இன்வைட் பண்ணி தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்வைட் பண்ணுறதுக்கான ஒரு வழியை தான் யூடியூப்பில் தேடிக்கிறாங்க. ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃபாக இது பண்ணிக்கலாம். உங்களால் வந்து இன்வைட் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணும்ல. டெய்லியும் வந்து இந்த வீடியோ பார்த்திங்கனால உங்களுக்கு வந்து ரூ. 10 ஆட் ஆகும் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ரூ. 10 கூட ஓகே அப்படின்னு விட்டுறலாம். 400-500ங்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுற மூலமாக தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நான் கூட இப்போ வீடியோவுக்கு டைட்டிலும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வச்சுருந்தேன். டெய்லியும் வந்து ரூ. 500 சம்பாதிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யாருமே வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் நம்ம நல்ல வீடியோ போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா 50-20 வியூஸ் தான் போகும். இதே வந்து அவங்க வந்து டெய்லியும் 500ன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வியூஸ் வரையுமே போகும் அந்தமாதிரி வீடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் கேல்குலேஷன் வந்து சொல்கிறேன் பாருங்கள். அந்த வீடியோ வந்து ஒரு 1,00,000 வியூஸ் போகுது. ஒரு இன்வைட்டுக்கு வந்து அவங்க வந்து ரூ. 50 தராங்க. ஸோ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000ல் ஒரு 2% வந்து அவங்க பேச்சை கேட்டு டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு வைங்க. 2%லாம் இருக்காது, அது எப்படி 10% மேலே டவுன்லோட் பண்ணுவாங்க. அப்போ வந்து 2% வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 பேர் வந்து அவங்க சொல்கிறது கேட்டு டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா 2000 × 50 வந்து போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து அவங்க ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1,00,000 வருது. ரூ. 1,00,000 வந்து அவங்க வந்து Paytm கேஷாக ரெடீம் பண்ணிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பற்றி தெரியறதில்ல. சப்போஸ் இன்னும் சில பேர் இருக்காங்க. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1,00,000 வியூஸ் கிடைக்குது, நம்ம எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து மாற்றி ரெஃபர் பண்ணிக்கிறது. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் எனக்கு வந்து நான் வீடியோ போடுறேன்னு வைங்களேன், அந்த மாதிரி வீடியோ எனக்கு வந்து 1,00,000 வியூஸ் போகுது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து ஒரு 100 பேர் இன்வைட் பண்ணி நான் 100 பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஒரு 5,000 வருதுன்னு வைங்களேன். நான் வந்து அடுத்து என்ன பண்ணுறேன், என் வீடியோ கீழே லிங்க்கை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போது நீங்கள் யூடியூப் என் வீடியோ பார்க்குறவங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அவங்க கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, இன்வைட் லிங்க்கு தான் எனது வந்து ரெஃபர் லிங்க் அப்படின்னு. ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் எடுத்து கீழே காப்பி பண்ணி போட்டேன்னா ஸோ அவங்களுக்கும் வந்து அதில் லேர்னிங் வரும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் இப்போ பிரச்சனை இல்லை, வீடியோ க்ரியேட் பண்ணுறவங்களும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்தமாதிரி பண்ணுறதில்ல. இதுவும் வந்து இல்லீகல் தான். இது வந்து எப்படின்னா அந்த ஆப்காரங்க வந்து பேன் பண்ணுவாங்க. அதுக்கும் சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவை அந்த மொத்தத்தில் வந்து அந்த ஆண்ட்ராய்டு ஆப் க்ரியேட் பண்ண காசு தரவங்களுக்கு தேவை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்ஸ். அவங்க ஆப் வந்து நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளோதான். அவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்கலாம் கிடையாது. அதனால தான் வந்து அவங்க பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தமாதிரி ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பேம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.